பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாகவும் ஆர்வமாக இருக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 43:21 நாம் தியானிக்க போகிறோம். இதுல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதியை சொல்லி வருகிற சந்ததியாய் நாம் இருக்கிறோம், ஜனங்களாய் இருக்கிறோம். துதிக்கிற ஜனத்துக்கு ஒரு வல்லம் உண்டு. துதிக்கிற ஜனத்துக்கு கர்த்தருடைய மகிமை அந்த ஜனத்தை ஆட்கொள்ளும். நாம் வாசிக்கிறோம், யோசபாத் துதியை முன்னாடி நிறுத்தினால் அந்த துதிக்கிற ஜனத்துக்கு முன்பாக ஏதும் வருவதில்லை, எல்லாம் உடைந்து போகும். பவுலை சீலாவும் சிறையில் துதித்தார்கள், சிறைகளிலேயே அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அக்கினியின் நடுவிலே துதிக்கிற ஜனத்தை போட்டாலும் அவர்கள் ஒன்று கூட சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருந்திருக்கிறார். நாம் துதிக்கிற சந்ததியாய் மாறுவோம். இங்க ஏசாயாவில் 43:2 வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை. தண்ணீர் போல பிரச்சனைகளும் ஆறுகள் போல் பிரச்சனைகள் நம்ம வந்தாலும் அவைகள் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தல. ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ துதிக்கிற ஜனமா இருங்க, பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றுவதில்லை. அக்கினியான பிரச்சனைகள், நம்மளை அழிக்க வருகிற பிரச்சனைகள், அது சின்னதோ பெருசோ, துதிக்கிற ஜனமா இருங்க, அவைகள் நம்மளை சேதப்படுத்துவதில்லை. அக்கினியில் போட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த தெய்வம் உங்களையும் பாதுகாப்பார். God bless you.